என்ன அடிக்க வந்தார் அன்புமணி, என் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. அந்த வார்த்தையை நேற்று சொன்ன பிறகு நேற்றுக்கு நூற்றுக்கணக்கான போலீஸ் தைலாபுரம் தோட்டத்திலே குவிக்கப்பட்டது. இஸ்லாமியர் ஒருத்தர் நியமிச்சிட்டார் தெரியும். அவரு போய் இன்னைக்கு டாக்டர் ஐயா ராமதாஸ பாக்குறாரு. பார்த்து என்ன பொருளாளர் நிமிஷம் நன்றி என்னாரு. ஆனா இன்னைக்கு அன்புமணி நடத்துற அந்த நிகழ்ச்சியில இல்ல சத்யபாமா தான் பொருளாளரா தொடருவாங்கன்றாங்க. விழுப்புரம் மாவட்ட செயலாளர் இன்னைக்கு கட்சியில இருந்து இன்னைக்கு வேற ஒருத்தர் போட்டுட்டாரு, டாக்டர் ஐயா ராமதாஸ். அன்புமணி சொல்றாரு அது செல்லாது 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 செல்லாது. அப்பா நீக்கிறாரு, புள்ள சேர்த்துக்கிறாரு. காடு வெட்டி குரு இல்லைன்னா எங்க இருந்து பாட்டாளி கழிச்சு வளர்ந்துருக்கோம். அதை நேற்று டாக்டர் ராமதாஸ் சொல்றா, அப்படியே காடு வெட்டி குரு இன்னைக்கு உயிரோடு இருந்தா என் மேல யாருன்னா கை வைக்க முடியுமானார்ல நேத்து. அந்த காடு வெட்டி குருவே மதிக்கல அன்புமணி என்டார். ட்ரஸ்ட் அதெல்லாம் ஆரம்பிக்கும் போது பணம் கலெக்ட் பண்ணும் போது, காலேஜ் ஆரம்பிக்கும் போது கோடிக்கணக்கான பணம் சேர வழிதான் ட்ரஸ்ட். சேர்ந்த பிறகு அதெல்லாம் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ஃபேமிலி ஆகி போச்சு. ட்ரஸ்ட் எல்லாம் இப்பெல்லாம் கிடையாது. மேல் சிகிச்சைக்காக ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபாரினை கொண்டு போனோம். அப்போ அவங்க பொண்ணு அவங்க பையன் எல்லாம் போய் கேட்டாங்க ராமதாஸ், மாதிரி பணம் வேணும். பணம் எல்லாம் அன்புமணிட்டு இருக்குதுமா. அப்ப அன்புமணி கேட்கும்போது அன்புமணி பணம் கிடையாது, கொடுக்க முடியாது. ஜெயகுரு இருக்கிற வரைக்கும் அன்புமணி சைன் ஆக முடியலையே. ஜெயகுரு மறைந்த பிறகுதான் அன்புமணி சைன் ஆக முடியுது. அவருடைய மருத்துவ உதவிக்கு பணம் கொடுத்துட்டா அவர் உயிர் காப்பாத்திடலாம்னா அதை அன்புமணி விரும்புவாரா? கொடுக்க மாட்டான்ட்டார். தமிழ் குரல் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நமது சிறப்பு விருந்தினர் திமுகவினுடைய நட்சத்திர பேச்சாளர் திரு குடியாத்தம் குமரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரே கலைபரமா இருக்கு சார் பாமக கட்சிக்குள்ளால. ராமதாஸ் அவர்கள் என்னுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றாரு. அரசியல்ல தகுதி இல்லாதவர் அன்புமணி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு. அரசியல்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு தன்னுடைய கட்சி தொண்டர்களை சந்திச்சுட்டு இருக்கிறாரு. புதிய உறுப்பினர்களை சேர்த்துட்டு இருக்கிறாரு. நிர்வாகிகளை எல்லாம் சந்திச்சு பேசிட்டு இருக்கிறாரு. இந்த கூட்டணி விஷயம் எல்லாம் நான் பேசிக்கிறேன், தேர்தல் ஆணையத்தின்படி நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்றாரு. எப்படி சார் பாக்குறீங்க இத? இதுதான் ஒரு 3 மாசமா 4 மாசமா நடந்துன்னு இருக்குது. அது அந்த கட்சி நான் தலைவர் நீ தலைவர்ன்றதுல அது அவங்க உட்கட்சி பிரச்சனை. அது அவங்க உட்கட்சி பிரச்சனை. நான் தலைவர் நீ தலைவர், அப்பா நீ இல்ல தலைவர் நான் தான் தலைவர், நீ செயல் தலைவர்ன்றாரு. உள்ள இல்ல பொதுக்குழு என்னதான் தலைவரா தேர்ந்தெடுத்திருக்குது, தேர்தல் கமிஷன் எனக்கு தான் அங்கீகாரம் கொடுத்துருக்குது, நான் தான் கூட்டணி பேசுவேன்னு புள்ள சொல்றாரு. அப்பா இல்ல நீ சும்மா இரு, நீ சரியில்லை, கூட்டணி நான் பேசிக்கிறேன், நான் சொல்றது வரைக்கும் நீ செய், நான் பாத்துக்கிறேன்றாரு. இப்படி போயினே இருந்துச்சு. போயிட்டே இருக்கும்போது நேற்றுக்கு திடீர்னு திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து ஒரு செய்தியாளர்கள் மத்தியில பேசும்பொழுது அன்புமணியை குற்றம் சாட்டி தான் பேசுறாரு. அவங்க பொதுக்குழுலையும் அப்படிதான் பேசினாரு. ஏன் மாநாட்டிலே பேசிட்டாரு. மாநாட்டுல பேச வேண்டிய பேச்சு அது இல்ல. மாநாட்டுல பேசுறது யாரு? எதிர்கட்சி விமர்சனம் பண்ணணும், இல்ல அவங்களுடைய எதிர்கால அரசியல் குறித்து பேசணும். மாநாட்டிலே புள்ளைய வச்சு செஞ்சாரு. மாநாட்டிலே புள்ளைய வச்சு செஞ்சுட்டாரு. இது அவங்க குடும்ப பிரச்சனை. இது குடும்ப பிரச்சனைன்றதை விட இத்தனை நாள் நாங்க அன்புமணி குறித்து நாங்கெல்லாம் என்ன பேசணுமோ அது நேற்றுக்கு டாக்டர் ராமதாஸ் பேசியிருக்காரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இத்தனை நாள் நாங்கெல்லாம் என்ன பேசணும். இந்த பிரச்சனை எங்க இருந்து கிளம்புது சார்? இதனுடைய அடிப்படை என்ன சார்? அது அவங்க வீட்டுக்குள்ளதான் கிளம்புது. வேற யாரெல்லாம் தூண்டி எல்லாம் உள்ள இத யாரோ ஒரு சிலர் சொல்றாங்க, இது பின்னால திமுக இருக்குது, அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்கன்னு. திமுக எல்லாம் ஹவுஸ்ஃபுல். இருக்கிறவங்களுக்கே முன்ன கொடுத்த சீட்டோட 1-2 கேட்டாங்கன்னா எப்படி கொடுக்குதுன்னு தெரியல. திமுக எல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சுங்க. தேர்தலில் நிக்கிற தகுதி உள்ள கட்சிகள் கூட எங்களுக்கு சீட்டு வேணா நாங்க ஆதரிக்கிறோம், அந்த நிலைமைகள்லாம் பல பேர் திமுக ஆதரிக்கிறாங்க. திமுக இன்னைக்கு ஹவுஸ்ஃபுல்லு. சோ யாருமே அவங்கள இயக்கல, யாரும் அவங்களே. இது அவங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை. ஆனா இதுல பிஜேபியோட கொஞ்சம் சித்து விளையாட்டு இருக்கு. பிஜேபியோட சித்து விளையாட்டு கொஞ்சம் இருக்கு இதுல. ஏன்னா பிஜேபி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது 2ஆம் கட்ட கட்சிகள் இருக்குல்ல. இப்ப திமுகன்றது முதல் கட்ட கட்சி. இன்னைக்கு அதிமுகவே 2ஆம் கட்ட கட்சி ஆயிடுச்சு. இந்த 2ஆம் கட்ட கட்சிகள் எல்லாம் அவங்க அந்த கட்சியில தப்பு பண்ணிருப்பான், கண்டிப்பா தப்பு பண்ணிருப்பான். அவனை மிரட்டி அவனை கூட்டணி சேர்த்துக்கிறது, அவங்க கட்சியில கூட்டணி சேர்த்து அந்த கட்சியை முடிச்சுட்டு அந்த கட்சியை கேப்சர் பண்ண பாக்குறது. இப்ப நீங்க பீகார்ல நம்ம இவரு ராம்விலாஸ் பாஸ்வான் ஒருத்தர் இருந்தார். ரயில்வே துறை அமைச்சரா, பல அமைச்சரா இருந்தாரு டெல்லி பாலிடிக்ஸ். ராம்விலாஸ் பாஸ்வான் லோக் ஜன் சக்தின்னு ஒரு கட்சி வச்சிருந்தார். அவர் பட்டியலினத்திலே ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தார் பீகாரிலே ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள். அந்த கட்சி முடிச்சுட்டான் தெரியுமா பிஜேபி? உங்களுக்கு அங்க முடிச்சுட்டான் அந்த கட்சியை. இந்த கட்சி பேக்கிறதே தெரியாது. அந்த கட்சியை முடிச்சுட்டான்.
அந்த மாதிரி பல மாநிலங்கள்ல அவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல கட்சிகளை முடிச்சிருக்கான். இப்போ எங்க தமிழ்நாட்டுல திமுக நிலவிட தொட்டு பார்க்க முடியாது, செருப்படி வாங்குவான். அவன் தமிழ்நாட்டுல இப்ப எங்க வந்தான்னு கேட்டா பாட்டாளி மக்கள் கட்சிட்ட போய் அந்த வேலையை வாங்க பாக்குறான். அவன் இது அவனோட சுத்து விளையாடுறது அவன் எப்படியே ஸ்டார்ட் பண்ணி விட்டான். அன்புமணிய ராமதாஸுக்கு எதிர்ப்பா திருப்பி விட்டான். எப்போன்னு கேட்டீங்கன்னா நேற்று அவரே சொல்றாரு, அதாவது எம்பி எலெக்ஷன்ல நான் வந்து ஏடிஎம் கூட தான் கூட்டணி போனோம்னு சொன்னேன். எம்பி எலெக்ஷன்ல நான் அதிமுக கூட தான் கூட்டணி போனோம்னு சொன்னேன். இதே அன்புமணி தான் சொன்னேன், நீ போய் எடப்பாடி கிட்ட பேசுன்னு. எடப்பாடி கிட்ட அன்புமணி பேசினான். அப்படி உடனே எடப்பாடி வந்து சிவி சண்முகத்தை விட்டு பேச சொல்லுவாங்க. பேசி எல்லாம் முடிச்சிட்டோம். ஒரு நாள் திடீர்னு பார்த்தா இரவு ஒரு கால அன்புமணி கெட்டியா பிடிச்சிட்டு இருக்காரு. ஒரு கால அவங்க மனைவி சௌமியா கெட்டியா காலை பிடிச்சி 2 பேரும் அழுகுறாங்க. என்னன்னு கேக்குறேன். இல்ல ஏடிஎம் கூட கூட்டணி வேணாம், பிஜேபி கூட போலாம், பிஜேபி கூட கூட்டணி போலாம். நீங்க பிஜேபி கூட கூட்டணி போறதை ஒத்துக்கலன்னா எனக்கு கொல்லி வச்சிருங்க இப்படின்னு அன்புமணியும் சௌமியா அன்புமணியும் ராமதாஸ் கிட்ட காலை பிடிச்சி அழுதாங்கன்னு அவரு சொன்னதுதான். இந்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தது நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல திரு டாக்டர் ராமதாஸ் சொன்னது. பிஜேபியோட கூட்டணி போய் தான் ஆகணும், அப்படி பிஜேபியோட கூட்டணி போறது நீங்க ஒத்துக்கலன்னா எனக்கு கொல்லி வச்சிருங்கன்னு அன்புமணி சொன்னதாக டாக்டர் ராமதாஸ் சொல்றார். நான் என்ன கேக்குறேன், ஒரே ஒரு குறுக்கீடு சார் இதுல. இப்ப வந்து நேத்து வந்து ராமதாஸ் அவர்கள் பேசும்போது வந்து என்னுடைய மனைவிய அன்புமணியோட அம்மாவை வந்து அது பின்னால வரேன், இதை முடிச்சிடுறேன். அதுதான் முக்கியமான சப்ஜெக்டே இதுல முக்கியமான சப்ஜெக்டே அதுதான். அதாவது என்னன்னா, எனக்கு கொல்லி வச்சிருங்கோன்னா அப்ப நான் செத்துருவான்றார். யாரு? கொல்லி வைக்கிறதுனா என்ன சார்? செத்துட்டா கொல்லி வைப்பாங்க. நான் அன்புமணியை கேக்குறேன், பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னா நீங்க எனக்கு கொல்லி வைக்கணும்னா அப்ப உங்களுக்கு அவங்க கூட கூட்டணி போலன்னா பிஜேபி உங்களை போட்டு தள்ளிடுவானா, இல்ல பிஜேபியோட கூட்டணி போல நீங்க சூசைட் பண்ணிக்குவீங்களா? என்ன ஒண்ணும் புரியலையே. இதுல இருந்து என்ன தெரியுது, நீங்க அந்த மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டு பண்ணதுல நீங்க பல ஆயிரம் கோடி ஊழல் பண்ணது, அது பட்டேலா நீதிமன்றத்துல சிபிஐல இருந்து கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு. அதுல உங்களை தூக்கி உள்ள போடுவோன்னு மிரட்டி தான் உங்களை கூட்டணி வச்சிருக்கான். நீங்க ஏடிஎம் போன முடிவு எடுத்தும் போது பிஜேபி கூப்பிட்டு சொல்றான், தூக்கி திகார்ல போடுறோம் பட்டா ஜாகிரதையான். அப்போ அதனாலதான் அன்புமணி போய் ராமதாஸ் காலில் விழுந்து நான் பிஜேபியோட கூட்டணி போனோம், இல்லைன்னா எனக்கு நீங்க கொல்லி வைக்கணும், நீங்க இல்லைன்னா அப்ப அன்புமணி நீ ஊழல் மணி தானே, அப்ப நீ திமுக பத்தி குறை சொல்றதுக்கு ஒன்னா தகுதி இருக்குது. அதுதான் உங்க அப்பா சொன்னார், எனக்கு விருப்பமே இல்லை பிஜேபியோட போறது, எனக்கு விருப்பமே இல்லை. இவங்க தான் போனாங்க. திடீர்னு அண்ணாமலை வீட்டுக்கு வராரு, பாரத் மாதா கே ஜெய் என்றாங்க, காலையில சாப்பாடு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. இது எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன அடிக்க வந்தார் அன்புமணி, என் உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லை. அந்த வார்த்தையை நேற்று சொன்ன பிறகு நேற்றுக்கு நூற்றுக்கணக்கான போலீஸ் தைலாபுர தோட்டத்திலே குவிக்கப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான போலீஸ் தைலாபுர தோட்டத்திலே குவிக்கப்பட்டிருக்கிறதுங்க. என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, அடிக்க வந்தாங்க சொல்லி. அடுத்து இன்னொரு வார்த்தை சொன்னார் டாக்டர் ஐயா ராமதாஸ். என்னன்னா, என் மனைவியை பாட்டிலால அடிச்சாரு, அதை நாங்க தடுத்துட்டோம்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன். பாட்டில தூக்கி என் மனைவி மேல வீசினாரு. என் மனைவி மேல அவங்க அம்மா, அன்புமணியினுடைய அம்மா, அவங்க அம்மா மேல அன்புமணி பாட்டில் எடுத்து வீசியா தாக்கினாரு, அதை நாங்க தடுத்தோம். இல்லைன்னா அவங்களுக்கு அடிப்பட்டு மண்டை உடைக்கு ஏதோ ஒரு பாட்டில் வந்தா என்ன வேகம். அன்புமணி கையில என்ன பாட்டில் வச்சிருந்தாருன்னு எனக்கு தெரியாது, தண்ணி பாட்டிலா சரக்கு பாட்டிலான்னு. அதை நம்ம வன்னியர் கூட்டமைப்பு தலைவர் CN ராமூர்த்தி கேட்டதான் சொல்லுவார். ஏன்னா பாட்டில் அடிக்கிறாருன்னா ஒரு சரக்கு போட்டு வந்து மப்பு ஓவர் ஆயிட்டு அன்புமணி பெத்த தாயை பாட்டில் அடிச்சாரா என்னன்னு தெரியல. அதான் நேற்று டாக்டர் ஐயா ராமதாஸ் வருத்தத்தோட சொன்னார், என்ன வந்து பாட்டில்ல என் மனைவிய பாட்டில் அடிச்சான், அதாவது அன்புமணி அவங்க அம்மா பாட்டில் அடிச்சு நாங்க தடுத்துட்டோம், அத்தை என்ன கொலை பண்றதுக்கு ஆள் அமிச்சான், அடி ஆட்கள் அமிச்சாங்கன்னா நேற்று ஒரு குற்றச்சாட்டு சொன்னார். ஆனா இன்னைக்கு அந்த அவர் பனையூர்ல அவருடைய சொகுசு பங்களால பக்கத்துல அவர் ஒரு அரங்கத்தை ஏற்படுத்தி அங்க அந்த கூட்டம் நடத்துறாரு இல்லைங்களா, பாமக நிர்வாகிகள் கூட்டம், அந்த கூட்டத்தை நீங்க பேசினதாக நான் சோசியல் மீடியால பார்த்தேன். எங்க பெத்த தாய் மீது ஒரு துரும்புகளை கூட நான் அப்படிதான் சொல்றாரு அவரு. உலகத்திலே நான் நேசிக்கக்கூடிய முதல் நபர் வந்து என்னுடைய தாய். நான் என்னுடைய அம்மாவை நான் எப்படி தாக்குவேன், இது வந்து வேணும்னே சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சொல்றது உங்க அப்பா குடியாத்த குமரன் இல்ல. ஆமா, குடியாத்த குமரன் இல்லைங்க, சொல்றது உங்க அப்பா சொல்றாரு. அவருடைய மனைவியை மிகவும் மதிக்கக்கூடியவர் தான் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அரசியல் ரீதியா கருத்து வேறுபாடு அதிர்ச்சி குப்பை தொட்டில போடுங்க. அவங்க மனைவியும் அவங்க குடும்பத்தையும் ரொம்ப நேசிக்கக்கூடியவர் டாக்டர் ராமதாஸ். அந்த தைலாபுரம் தோட்டத்தை உருவாக்குந்தே தன்னுடைய குடும்பத்துக்காக தான் உருவாக்கினாராம்.
அவர் குடும்பம் அந்த 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 தோட்டத்துக்குள்ள அவங்க குடும்பமே இருக்குது. அப்பப்போ ஒண்ணும் கூடுவாங்களாம். என்ன சொல்றது? அவர் பொய் சொல்லுவாரா? அவர் நிறைய பொய் சொல்லிக்கிறாரு. இதுவுமா பொய்? அவர் மனைவிய புள்ள அடிக்க வந்து சொல்றதா பொய்? அது எனக்கு தெரியாது. அது ராமதாஸ் சொன்ன குற்றச்சாட்டு. அவங்க அப்பா சொன்ன குற்றச்சாட்டு. அதை நம்ம பார்க்கல. பாட்டில் அடிக்க வந்தான். அது உடனே நீ கண்டிச்சிருக்கணும். அது உடனே கண்டிச்சிருக்கணும். அவர் ஏன்னா அது ஒரு பெரிய மைனஸ் இல்ல அன்புமணிக்கு. மத்த விஷயம்லாம் விடுங்க. பெத்த தாய வந்து அவன் பாட்டில் அடிக்க வந்தான்றது எவ்வளவு பெரிய மைனஸ் அது. அதுக்கு அவர் எதனா இன்னைக்கு அதுக்கு எதனா பதில் சொல்லியிருக்கலாம். சொல்லலாம்னு சொல்லி அதுக்கு எதனா பதில் சொல்லிக்கலாம். இப்படி பல குற்றச்சாட்டுகள் அன்புமணி மீது ராமதாஸ் சொல்றாரு. அதாவது வந்து 35 வயசுல நான் அன்புமணியை அமைச்சராக்குறதே தப்புன்றார். என் குடும்பத்துல யாரும் ஒத்துக்கல. இல்ல இப்போ முகுந்தனை வந்து இளைஞரணி தலைவராக்குனது ஒரு பிரச்சனையா ஓடிட்டு இருந்தது. இந்த இதுக்கு இடையில வந்து முகுந்தன் வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணிருக்கிறாரு. ஏதாவது அழுத்தம் போனதுனால ராஜினாமா பண்ணிருக்கிறாரா? இல்லன்னா இது அரசியலே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு வந்திருக்கிறாரா? யாரு? முகுந்தன். அதெல்லாம் நான் திமுக காரன். எனக்கு அதெல்லாம் நீங்க என்ன கேட்ட எனக்கு என்ன தெரியும்? நான் மேலோட்டமா தான் பேச முடியும். இது பொது வெளியில வந்துச்சு. இது பத்திரிகையாளர் மத்தியில் அவர் அழுகுறாரு. சும்மா இல்ல கண்ணுல தண்ணி விட்டு அழுதாரு. என் புள்ள எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு அழுகுறாரு. என் புள்ள என்ன துரோகம் பண்ணிட்டான், என்ன அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புறான். அவங்க அம்மாவே பாட்டிலால் அடிச்சான். அரசியல தலைமைக்கான பண்பு அன்புமணிக்கு இல்ல. அன்புமணி மாதிரி பொய் பேசுற ஒரு ஆளு வேற யாரும் இல்ல. அன்புமணி பேசுறதெல்லாம் பச்சை பொய். 35 வயசு அன்புமணி நான் அமைச்சராக்கணும். நான் பண்ண மிகப்பெரிய தப்பா அன்புமணி அமைச்சராக்குறது. நான் என்னுடைய கொள்கை நான் வந்துட்டு என்னுடைய கொள்கையில இருந்து நான் தவறிட்டேன். என் குடும்பத்தை என்ன தவிர யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னேன். என் கொள்கையில இருந்து நான் தவறிட்டேன். அன்புமணி அமைச்சர் ஆக்கிடக்கூடாது. எங்க குடும்பத்துல எல்லாரும் சொன்னாங்க அன்புமணி அமைச்சர் ஆக்காதன்னாங்க. அன்புமணி அமைச்சர் ஆக்காத, அரசியலுக்கு கொண்டு வராத, அன்புமணிக்கு எம்பி பதவி வேணாம், அன்புமணி முக்கியமா அமைச்சர் ஆக்காதன்னாங்க. ஏன்? அவங்க அம்மா அன்புமணி அவங்க அம்மா இப்ப யார பாட்டிலால் அடிச்சாரோ அவங்க அம்மா அன்புமணி அவங்க அம்மாவே சொன்னாராம், வேணாம் அன்புமணிக்கு இப்ப மந்திரி பதவி கொடுக்காதீங்க. ஆனா அன்புமணிக்கு மந்திரி பதவி கொடுக்கணும்னு அன்னைக்கு சிபாரிசு பண்ணது யாருன்னா அன்றைய பாமக தலைவர், இன்றைய பாமக கௌரவ தலைவர், பாமக சட்டமன்ற உறுப்பினர், அந்த கட்சியினுடைய மூத்த முன்னணி தலைவர் திரு ஜி.கே. மணி அவர்கள். ஜி.கே. மணி தான் எங்க குடும்பத்துல எல்லார்ட்டையும் பேசினாரு. அவங்க அம்மா கிட்ட பேசினாரு, என்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி இல்ல கொடுப்போம். அவர் ஒரு இளைஞர், நம்ம கட்சிக்கு எதிர்காலம் வேணும், கொடுப்போம். அவர் டாக்டர் படிச்சிருக்காரு சொல்லி அவர் சொல்லிதான் கொடுத்தோம். ஆனா என் பேரை கெடுத்துட்டான். கொடுத்துருக்கூடாது, தப்பு. என் பேரை கெடுத்துட்டாங்க. அவரு தான் இன்னைக்கு சொல்றாரு. முகுந்தன் மேட்டர் வந்து முகுந்தன் வந்து அவங்க பேரன்னு நினைக்கிறேன். அவங்க பொண்ணு பையனா என்ன பேரன். முகுந்தன் தான் அவங்க கட்சியில ஐடிவிங்க எல்லாம் பாக்குற அப்படின்னு கேள்விப்பட்டேன். முகுந்தன் தான் வந்து அவங்க முகுந்தன் எதிர்வினை இவர் வந்து ஆற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கொண்டு வந்த பிறகுதான் முகுந்தனை பொறுப்புக்கு கொண்டு வந்த பிறகுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பிக்குது அப்படிங்கறத மாதிரியும் சொல்றாங்க. இதுக்கு கூடவே இந்த வன்னியர் சங்க இதையுமே கனெக்ட் பண்றாங்க. அந்த ட்ரஸ்ட் இருக்குல்ல சார், இந்த சொத்து தன்னுடைய பேரனுக்கும் போணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கிறாங்க. அது வந்து அன்புமணிக்கு பிடிக்கல. அந்த ட்ரஸ்ட்ல எல்லாமே அன்புமணி கிட்ட போயிடுச்சு. எல்லாம் அன்புமணியும் அவங்களுடைய மனைவி திருமதி சகோதரி சௌமியா அன்புமணி அவங்கள்ட்ட போயிடுச்சு. அதான் பிரச்சனைய மூல காரணமே அங்கதானே வர்றது. ட்ரஸ்ட் எல்லாம் வந்துட்டு அந்த காலேஜ் எல்லாம் வந்து அன்புமணி பேர்ல ஒரு காலேஜ் 2-3 காலேஜ் எல்லாம் இருக்குது. வன்னியர் ட்ரஸ்ட் காலேஜ் எல்லாம் இருக்குல்ல, அதுல ஒரு காலேஜ் வந்து அன்புமணி பேர்ல எழுதிட்டாங்க. ஒண்ணு வந்து சௌமியா அன்புமணி கிட்ட போயிடுச்சு, இன்னொன்னு வந்து அன்புமணி டாக்டர்ஸ் அவங்கள்ட்ட போயிடுச்சு. டோட்டலா அவங்க குடும்பம் அப்படி அவங்க பங்கு போடுவாங்களே அதெல்லாம். ட்ரஸ்ட் ஏது ட்ரஸ்ட் அதெல்லாம் ஆரம்பிக்கும் போது பணம் கலெக்ட் பண்ணும் போது காலேஜ் ஆரம்பிக்கும் போது அது கோடிக்கணக்கான பணம் சேர வழிதான் ட்ரஸ்ட். சேர்ந்த பிறகு அதெல்லாம் வந்து டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ஃபேமிலி ஆகி போச்சு. ட்ரஸ்ட் எல்லாம் இப்ப எல்லாம் கிடையாது. அது யாருன்னா 4 பேர் கமெண்ட்ல என்ன பேசுவோம். ஆனா உண்மை சொல்றேன், வன்னியர்கிட்ட கொண்டு வசூல் பண்ணி அதெல்லாம் குடும்ப சொத்து ஆகி போச்சு. அதெல்லாம் இந்த ட்ரஸ்ட் வன்னியர் மக்களுக்கு சொந்தமானது தானே? ஆமா, அது இப்பெல்லாம் குடும்ப சொத்து ஆயிடுச்சு. அதான் இப்ப குடும்பம் வன்னிய மக்களுக்கு சொந்தமானதான் சார். ஒரு ஏழை வன்னியர்கள் படிக்கிறதுக்கு, அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு, ஒரு மருத்துவ செலவுக்கு, இப்படி அவங்க அதுக்காக தான் ட்ரஸ்ட் அதுதானே. ட்ரஸ்ட்னா அதுதானுங்க. இப்ப ட்ரஸ்ட்னா அது கிடையாது. இப்ப ட்ரஸ்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் அவங்க குடும்ப சொத்து ஆயிடுச்சு. இப்போ அறிவாலயத்துல பாத்தீங்கன்னா பின்னால வந்து ஒரு ட்ரஸ்ட் இருக்கும் கண் ஆபரேஷனுக்கு.
கண் ஆபரேஷனுக்கு. அங்க எல்லாரும் இலவசமா கண் ஆபரேஷன். கட்சி பாகுபாடு இன்றி அந்த ட்ரஸ்ட்ல எல்லாருக்குமே வந்து கண் ஆபரேஷன் பண்ணுவாங்க. இப்ப ட்ரஸ்ட் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து அவங்க எங்கெங்கயோ போயிடுச்சு. அதாவது அந்த முகுந்தனை வந்து இளைஞரணி செயலாளர் அவர் போட்டாரு. சரி பையன் தான் சரி இல்லையே பேரன் நம்மள கூட வச்சுக்கலாம் சொல்லி அதை அன்புமணி ஏத்துக்கல. இது வந்து அது அவங்க கட்சி விவகாரம். இது பொது வெளியில சண்டை நடத்தினால அதை நான் பேசுறேன். அவங்க கட்சி பொதுக்குழுலயே இதுல தானே ஒரு முகுந்தன் இளைஞர் சங்க தலைவராக செயல்படுவார், அன்புமணிக்கு துணையாக இருப்பார். தான் அவன் என்னைக்கு கட்சி வந்தா 2 மாசம் கூட ஆகலன்னு சொல்லி மைக்கு தூக்கி அன்புமணி விசிறடிச்சாருல. அதாவது நேற்று ஐயா டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு, அன்புமணி மைக்கு தூக்கி விசிறடிச்சு என் மண்டை மேல போட்ட மாதிரி இருந்துச்சு, என் தலையில அடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி. அவர் சத்யபாமா பொருளாளர், அந்த பொருளாளரா சத்யபாமா? ஆமா ஆமா பொருளாளர் தான் நீக்கிட்டாரு அவரு. நீக்கிட்டு வேற யாரும் ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் நியமிச்சிட்டார் தெரியும். அவரு போய் இன்னைக்கு டாக்டர் ஐயா ராமதாஸ பாக்குறாரு, பார்த்து என்ன பொருளாளர் நிமிஷம் நன்றி என்னாரு. ஆனா இன்னைக்கு அன்புமணி நடத்துற அந்த நிகழ்ச்சியில இல்ல சத்யபாமா தான் பொருளாளரா தொடருவாங்கன்றாங்க. அப்பா நீக்கிறாரு, புள்ள சேர்த்துக்கிறாரு. அப்பா நீக்கிறாரு, புள்ள இல்ல நீதான்றாரு. அப்பா இல்ல நீ இல்லன்றாரு, புள்ள இல்ல நீதான்றாரு. விழுப்புரம் மாவட்ட செயலாளர் இன்னைக்கு கட்சியில இருந்து நீக்கி வேற ஒருத்தரை போட்டுட்டாரு டாக்டர் ஐயா ராமதாஸ். அன்புமணி சொல்றாரு அது செல்லாது. இது ஏற்கனவே இருந்தவர் தான் இருப்பாருன்றாரு. இவர் நீக்கிறாரு, அன்புமணி செல்லாதுன்றாரு. அன்புமணி நீக்கிறாரு, ராமதாஸ் செல்லாது நீதான்றாரு. இந்த சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுற மாதிரி அன்புமணி ராமதாஸ் விளையாடுறாங்க. அது அவங்க கட்சி விவகாரம். இவர் இல்லன்றார் பொருளாளர் ராமதாஸ், அன்புமணி ஆமா இவர் தான்ன்றாரு. இது ஒரு அதாவது இந்த சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுற மாதிரிதான் பாட்டாளி சொல்ல ராமதாஸ் அன்புமணி பிரச்சனை நடக்குது. ஆனா என்ன ஒரு உண்மை விவகாரம் நம்ம யோசிக்கணும்னா, அந்த கட்சியை வளர்த்தது யாருன்னு கேட்டா டாக்டர் ராமதாஸ் தான். கிராமமா போய் அந்த கட்சியை வளர்த்தார். ஜாதி பேரு சொல்லி இப்ப எல்லாம் ஜாதி வெறி ஊட்டி எல்லாருக்கும் அந்த 7 நாள் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க. பாமகன்னு ஒரு கட்சி ஒரு தமிழ்நாடு ஒரு அடையாளம் கிடைச்சிருந்தா அப்பதான் ஒரு 7 நாள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தாங்க. ஒரு 22 பேர் இறந்தாங்க. அது எம்ஜிஆர் ஆட்சியில சுட்டு சாகடிச்சாங்க. ஒரே ஒரு குறுக்கீடு சார், இதுல வந்து இவர் காடுவெட்டி குருவுக்கும் அதுல முக்கியமான ஒரு பங்கு உண்டுல்ல சார்? அவர்தான் சார் எல்லாமே. முக்கியமான பங்கு இல்ல சார், காடுவெட்டி குரு முக்கியமான பங்கு இல்ல. காடுவெட்டி குரு தான் ஹீரோ. காடுவெட்டி குரு தான் ஹீரோ. பாமகவுக்கு காடுவெட்டி குரு தான் ஹீரோ. பாமகன்னு ஒரு கட்சியில அத்தனை வன்னியர்கள், மெஜாரிட்டி வன்னியர்கள் போய் சேர்ந்தாங்க. அந்த வன்னியர் சங்கம் பாமகன்னு ஒரு வெறி வந்துச்சுன்னு கேட்டா அதுக்கு காரணம் மறைந்த மாவீரன் காடுவெட்டி ஜெய குரு. காடுவெட்டி ஜெய குரு இல்லைன்னா எங்க இருந்து பாட்டாளி கட்சி வளர்ந்துருக்கோம்? அதை நேற்று டாக்டர் ராமதாஸ் சொல்றா அப்படியே. நேற்று டாக்டர் ராமதாஸ் அதை சொன்னா அப்படியே, காடுவெட்டி குரு இன்னைக்கு உயிரோடு இருந்தா என் மேல யாருன்னா கை வைக்க முடியுமானார்ல நேற்று. அந்த காடுவெட்டி குருவே மதிக்கல அன்புமணி என்றார். இந்த வார்த்தையை நாங்க தான் சொல்லிட்டு இருந்தோம். இந்த நாங்க பேசுறதை விட அதிகமா பேசிட்டார் நேற்று டாக்டர் ஐயா ராமதாஸ். 100 குடியாத்த குமரனா பேசினார். பட் அவர் பேசுறது எல்லாமே உண்மை. அவர் நேத்தா உண்மை பேசுகிறார். உண்மைன்னா பாதிக்கப்பட்டது உள் மனக்குமரல். நம்ம பிள்ளையே இப்படி நம்மளுக்கு துரோகம் பண்ணி முதல்ல குச்சிட்டானே, அது ஒரு மனக்குமரல். அது காடுவெட்டி சொல்றாரு டாக்டர் ஐயா ராமதாஸ் சொல்றாரு, காடுவெட்டி குருவே மதிக்கல அன்புமணி, காடுவெட்டி குருவே மதிக்கல. அந்த காடுவெட்டி குரு இருந்திருந்தா இன்னைக்கு என் மேல யாருன்னா கை வைக்க முடியுமான்னு ஒரு வருத்தத்தோட ஒரு பேசுறார். காடுவெட்டி குரு வந்து உடல் பலவீனமாக நோயுற்று இருந்த போது அவருக்கு பணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னது வந்து அன்புமணி ராமதாஸ் தான் சொன்னாரு அப்படின்னு ஒரு விவாதம் ஓடிட்டு இருக்கேன். அதுதானே உண்மை. அதுதான் ஏங்க பணம் இப்போ பணம் கோடிக்கணக்கில் வருதுங்க. பணம் எவ்வளவு கோடிக்கணக்கில் வந்தாலும் அது ராமதாஸ் திரு டாக்டர் ராமதாஸ் கிட்ட போறது இல்ல, எல்லாமே அன்புமணி கிட்ட தான் வருது. எந்த பணம் கோடிக்கணக்கில் பணம் எங்க அங்கங்க கூட்டணி பொட்டி வாங்குறாங்க, என்னன்னு பண்றாங்க இல்ல, அந்த பணம் எல்லாம் நான் டாக்டர் ராமதாஸா வாங்கி வச்சுக்கிறாரு. ராமதாஸ் கிட்ட வந்து வைப்பாங்க. அவர் ஒரு ஷோகேஸ் மாதிரி அவர் ஷோகேஸ் மாதிரி உட்கார வச்சிருவாங்க. நாட்டாம படம் பார்ப்பீங்க சார். நாட்டாம படம் பார்த்தீங்கன்னா செந்தில் கவுண்டமணி, செந்தில் வந்து கவுண்டமணிக்கு அப்பா. கவுண்டமணிக்கு அங்கங்க பொண்ணு பார்க்க போவாங்க. எங்க பொண்ணு பார்க்க போனாலும் செந்தில் செட்டப்பு போறதா இருக்கும். ஒரு இடத்துல பொண்ணு செட்டான கவுண்டமணிக்கு. அப்ப பார்த்தா கவுண்டமணி அவங்க அம்மா யாருன்னு கேட்டா செந்திலுக்கு பொண்டாட்டியா இருப்பாங்க. கவுண்டமணி பார்த்த பொண்ணு செந்திலுக்கு கவுண்டமணிக்கு தங்கச்சியா இருக்கும். ஒரே சண்டை நடக்கும். ஒருத்தவங்க மிச்சர் சாப்பிட்டு இருப்பான். அப்ப கவுண்டமணிக்கு அப்ப ஏன்டாடி இவ்வளவு பிரச்சனை ஓடி நிக்குது, அவன் ஏன்டா உக்காந்து மிச்சர் சாப்பிட்டுக்கிறான்னு. அப்போ அந்த பொம்பளை சொல்லும்,
இன்சில் பிரச்சனைக்காக நான் தாங்க அவர் வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி இன்சில் பிரச்சனைக்காக அந்த அந்த மிக்சர் சாப்பிடறவங்க இன்சில் பிரச்சனைக்கு வச்சுக்கிற மாதிரி அன்புமணி சும்மா ஒரு தலைவர் பொட்டி வாங்குறதுக்கு ராமதாஸ் தலைவர்னு இன்சில் பிரச்சனை போகிறதுக்கு மிக்சர் தொடர் வச்சிருந்த மாதிரி சும்மா அவங்க டாக்டர் ராமதாஸ் ஒரு பேருக்கு தலைவரா பொம்மையா கட்டி பணம் பூரா அவங்க வாங்கிக்கிறாங்க. அன்புமணி, சௌமியா அன்புமணி அந்த குடும்பம் வாங்கிக்கிச்சு. பணம் பூரா அவங்க வாங்கிக்கிறாங்க. இவங்கள்ட்ட எதுவும் கிடையாது. இவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது. பணம் பூரா அவங்க வாங்கிக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு. அவருக்கு உடம்புல ஆர்கன்ஸ் எல்லாம் அவருக்கு எந்த கெட்ட பழம் கிடையாது. யாருக்கு? மாவீரன் ஜே குரு அவர்களுக்கு அவருக்கு ட்ரிங்க்ஸ் பண்றதோ, ஸ்மோக் பண்றதோ, வெத்தலை பாக்கு போடுறதோ எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். எந்த அவர் ஜே குருக்கு ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறதோ, ஸ்மோக் பண்றதோ, வெத்தலை பாக்கு போடுறது வேற எந்த பழம் கிடையாது. ஒரு வீரமான ஒரு மனிதர். ஜே குரு வீரமான மனிதர். எந்த கெட்ட பழக்கம் இல்லை. பட் அவருக்கு உடம்பு சரியில்லாத போய் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாரு. அவருக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. அவருக்கு மேல் சிகிச்சைக்காக ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபாரினை கொண்டு போனோம்னாங்க. அப்போ அவங்க பொண்ணு அவங்க பையன் எல்லாம் போய் கேட்டாங்க ராமதாஸ் கிட்ட, மாதிரி பணம் வேணும். பணம் எல்லாம் அன்புமணிட்டு இருக்குதுமா. அப்ப அன்புமணியை கேட்கும்போது அன்புமணி பணம் கிடையாது, கொடுக்க முடியாதுன்ட்டார். ஏன்னா ஜே குரு இருக்கிற வரைக்கும் அன்புமணி சைன் ஆக முடியலையே. ஜே குரு மறைந்த பிறகுதான் அன்புமணியால சைன் ஆக முடியுது. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க சார். மாவீரன் ஜே குரு இருக்கிற வரைக்கும் அன்புமணினால சைன் ஆக முடியல, பெரிய இடத்துக்கு வர முடியல. அங்க சார் இப்ப நடந்த மாநாட்டுல ராமதாஸ் அன்புமணியின் பேர் சொல்றது கைத்தட்டலை விட ஜே குருன்னு சொல்லும் போது அப்படியே கைத்தட்டுறான். அவன் கையில மண்ணெண்ணெய் ஊத்துந்தா லட்சக்கணக்கான பேர் மண்ணெண்ணெய் ஊத்தின்னு கொளுத்தின்னு இருப்பான். மத்தது அவ்வளவு வெறித்தனமா இருக்கிறான் ஜே குரு மீது. அப்ப ஜே குருக்கு பணம் கொடுத்தா ஜே குரு மாவீரன் ஜே குரு உடைய குடும்பத்துக்கு அவருடைய மருத்துவ உதவிக்கு பணம் கொடுத்துட்டா அவர் உயிர் காப்பாத்திடலாம்னா அதை அன்புமணி விரும்புவாரா? அவர் உயிர் காப்பாத்துறதுக்கு கொடுக்க மாட்டான்ட்டார். ராமதாஸ் கிட்ட கையில பணம் மாட்டான் கிடையாது. ராமதாஸ் கை வீட்டுல என்ன மிஞ்சி போனா 5 லட்சம் 10 லட்சம் வச்சுன்னு இருப்பாரு. வீட்டுல போனா 5 லட்சம் 10 லட்சம் வச்சிருப்பாரு. ஆனா அவங்க பணம் கொடுக்கல, அவர் இறந்துட்டார். அன்புமணி கொடுக்க மாட்டான்ட்டார். அன்புமணி கொடுக்க மாட்டான்ட்டார். இது இந்த உண்மை யாருக்கு தெரியும் தெரியுமா? இப்ப நான் சொல்றது அந்த குடும்பத்தில் நடக்கிறது, அன்புமணியினுடைய அரசியல், ராமதாஸ் வீட்டுல நடக்கிறது, பாமக கூட நடக்கிறது. CN ராமூர்த்தி வெளியேந்து பேசுறாரு. இதெல்லாம் இந்த உண்மை முழுசு தெரிஞ்சவர் யாருன்னு கேட்டா பாட்டாளி மக்கள் கட்சியில 20 மாநாடு நடத்தினவர். அந்த மாநாட்டை தொகுத்து வழங்குவார் CJ பாஸ்கர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ணன் CJ பாஸ்கர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் பாமகல அவர் பதவிதான் ஆரம்பத்தில் அன்புமணி விட்டு கொடுத்தாரு. அவர் CJ பாஸ்கர், அண்ணன் CJ பாஸ்கர் தான் இது எல்லாமே தெரியும். அவர் தான் அந்த மாநாட்டை தொகுத்து வழங்கினார். அந்த மாநாட்டை சோ பணம் கொடுக்க முடியாம அவர் அங்க இறந்து போயிட்டார். அது ஜெயகுருவுடைய மரணத்திற்கு முக்கியமான காரணம் அன்புமணி தான். அதை நேற்று சொல்றாரு திரு டாக்டர் ஐயா ராமதாஸே சொல்றாரு. என்ன சொல்றாரு நேற்று டாக்டர் ஐயா ராமதாஸ்? 5 பைசாக்கு மதிக்கல ஜே குருவே அன்புமணி மதிக்கல. இன்னைக்கு ஜே குரு தான் என் மேல யாருன்னா கை வச்சிருக்க முடியுமா நேற்று அவர் சொல்றாரு. சொன்னார்ல நேத்து. அது அவங்க கட்சி விவகாரத்துக்குள்ள எனக்கு எந்த சமாச்சாரம் எனக்கு வேணாம் சார். அது அவங்க உட்கட்சி பிரச்சனை சார். ஆனா நீ வன்னியர்களுக்கு திமுக ஒண்ணுமே பண்ணல. வன்னியர்களுடைய விரோதி ஸ்டாலின் அப்படின்னு எங்க தலைவர் தளபதி, தமிழினத்தின் தலைவர், தேச தலைவர், 2026 மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிற எங்கள் தலைவர் தளபதியை பார்த்து நீ வன்னியர்களுக்கு விரோதி 10.5 கொடுக்க மாட்டாருன்னு பொய்யா பேசு. அன்னைக்கு நான் சொன்னேன், பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமாளே யாருன்னு கேட்டா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். அவர் பேசுறதெல்லாம் பொய். வன்னிய இளைஞர்களை ஏமாத்துறதுக்கு திமுக வன்னியர்களுக்கு விரோதமாக்குறதுக்கு, திமுகன்னா ஏதோ வன்னியர்களுக்கு விரோதி, குறிப்பா முதலமைச்சர் தலைவர் தளபதி என்ன வன்னியர்களுக்கு விரோதமானாரோ அப்படின்னு ஒரு சீன் கிரியேட் பண்றதுக்கு அன்புமணி பொய் பேசுறா. அப்படி திரு அன்புமணி அவர்கள் பேசுவதெல்லாம் பொய் என்று 100 முறை பேசியிருப்பேன். நேற்றுக்கு அவங்க அப்பா திரு மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் ராமதாஸ் நேற்றுக்கு சொல்லிட்டார். என் பையன் பையனே சொல்ல. இது முன்னாலாம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் டாக்டர் அன்புமணி தான்றாரு. டாக்டர் அன்புமணி பேசுறதெல்லாம் பொய் என்றார். எனவே இது பொய், பித்தலாட்டத்தனமான ஒரு அரசியல்வாதி அன்புமணி தான். என்னன்னு கேட்டா இப்ப தலைவர் தளபதி 52 வருஷம், எங்க தலைவர் தளபதிகளா அன்புமணி நான் ஈக்குவல் பண்ணி பேசக்கூடாதுன்னு சொல்றேன். சித்தாந்தத்தை கத்துக் கொடுத்தார் தலைவர் தளபதிக்கு. தலைவர் கலைஞர் அரசியல்னா என்ன, திராவிடம்னா என்ன, திராவிட பாரம்பரியம்னா என்ன, எப்படி நம்ம அரசியல் பண்ணணும், கீழே கிரவுண்ட்ல இருந்து வந்தார் தளபதி. ஒரு தொண்டனா, ஒரு முடித்திருத்து கண்ட ஒரு இளைஞர் திமுக தொடங்கி அண்ணா கூட்டு வந்து கொடியேற்றி என்ன மாதிரி ஒரு பேச்சாளர், தூக்குமடை நாடகத்துல கழக பிரச்சார நாடகத்துல நடிச்சு கலைஞர் புள்ள தேர்தலில் நின்று வட்ட பிரதிநிதி, மாவட்ட பிரதிநிதி, பொதுக்குழு உறுப்பினர், இளைஞரணி ஐவர் குழு, 1 வருஷம் மிஸ்ஸா
உன்னை திகார் ஜெயில தூக்கிட்டு போய் போட்டுருவாங்கன்றதுக்காகவே நான் செத்துருவேன், எனக்கு நீ கொல்லி வச்சிருவான், திகார் ஜெயில என்ன போட்டுருவான், பிஜேபி கூட கூட்டணி போறானா திகார் ஜெயில என்ன போட்டுருவான், திகார் ஜெயிலுக்கு நான் போக மாட்டேன், நான் செத்து போயிடுவேன், நான் செத்துருவேன், எனக்கு கொல்லி வச்சிருவாங்கன்னு பயப்படுற தொடர் நடிகை அன்புமணி அன்னைக்கு 1 வருஷம் தளபதி மிசால் இருந்தார். அதெல்லாம் திகாரோட 100 மடங்கு திகார் கொடுமை அனுபவிச்சார். அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தார். இன்னைக்கு எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரும் இளைஞரணி வரதுக்கு முன்னால் அவரும் பல கூட்டங்களில பங்கேற்றிருக்காரு. குழந்தை பருவத்துல இருந்த அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு எங்க அண்ணி தூக்கிட்டு போயிருக்காங்க. கருவிலே போராளி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். எங்க தலைவர் தளபதி மிசா சிறையில மிசா கைதியா இருக்கும் போது எங்க தளபதியை பார்க்கறதுக்கு எங்க அண்ணி பார்க்க போறாங்க. எங்க தலைவர் தளபதியை பார்க்கும் போது வயிற்றுல கருவா இருக்கிறாங்க. எங்க அண்ணி ஒரு கர்ப்பவதி, அவங்க வயிற்றுல கருவா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க. கருவிலே ஒரு போராளி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். எனவே அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கே ஈக்குவல் கிடையாது அன்புமணி அரசியல்ல. அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய நாளைய தமிழக துணை முதலமைச்சர் வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கால் செருப்புக்கு கூட தூசி கிடையாது அன்புமணி. நீ திமுக தொடர்ந்து டேமேஜ் பண்ண இல்ல. நாங்க எனக்கு என்னன்னா நீ ஊழல் பண்றாங்கன்னு சொல்லு, அது எங்க தலைவர்களுக்கு பதில் சொல்ல போறாங்க. என்ன குற்றச்சாட்டுன்னா சொல்லு. ஆனா வன்னியர்களுக்கு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் விரோதமானவர், திமுக வன்னியர்களுக்கு எதிரான கட்சி நீ பேசினவா, அங்கதான் குடியாத்துக்கு போற கோவம் வந்துச்சு. வன்னியர்களை எம்பிசி பட்டியலை சேர்த்து திமுக ஏடிஎம்கே சுட்டு கொண்டான். மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலை சேர்த்து முத்தமிழர் டாக்டர் கலைஞர் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் மீது பொய் வழக்கு போட்டான் வன்னியர்கள் மீது. அந்த வழக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அந்த 21 பேர் இறந்து போனாங்களே, அவங்களுக்கு தியாகி பட்டம் கொடுத்த மாத உதவித்தொகை வழங்கி கொண்டிருப்பது தலைவர் கலைஞர். இன்னைக்கு அந்த 21, 22 தியாகிகளுக்கு இன்னைக்கு விழுப்புரம் பக்கத்துல மணிமண்டபம் கட்டி வன்னியருடைய மூத்த தலைவர் கோவிந்தசாமிகளுக்கு சிலை வைத்து வன்னியர் சமுதாயத்துக்கு பெருமை தேடி தந்தது தமிழினத்தின் தலைவர், அன்பு தலைவர், மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் தளபதி ஸ்டாலின் திமுக. இப்படி இருக்கும்போது நீ திமுகவை குறை சொல்லி அந்த வன்னிய சமூக மக்கள், அந்த வன்னிய சமூக இளைஞர்கள், குறிப்பா அந்த இளைஞர்களிடம் திமுக வன்னியர்களுக்கு ஒரு எதிரான கட்சி, முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் வன்னியர்களுக்கு எதிரான தலைவர்னு அவங்க மனுஷனை நீ ஆழமா பதிவு வச்சிய. அவனுக்கு தெரியல அந்த மாநாட்டுல என்னையா பேசுற நீ? ஜாதி 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 வெறிய ஊற்ற ஒரு இளைஞன். படிக்கணும், வேலைக்கு போனோம், வழக்கு வாங்காதுன்னு சொல்ற, சும்மா பேருக்கு சொல்லிட்டு அப்புறமா அவன்கிட்ட எவ்வளவு ஜாதி உணர்வு ஏத்தி விட்டு அமிச்சே மாநாட்டுல இருந்து போய் மத்த ஜாதிக்காரோட சண்டை போடுறாங்க. மத்த ஜாதிக்காரங்க சண்டை போடுறாங்க. வன்னியர்னா வீரம், வீரம். ஆமா, வன்னியர்னா வீரம் தான், நானும் வன்னியர் தான் ஒத்துக்கிறேன். வன்னியர்னா வீரம் தான். அந்த வீரம் என் உங்ககிட்ட அன்புமணி கிட்ட ஏன் நான் செத்துருவேன் கொல்லிவை என்ற ஒரு வீரம் பேசுற பேச்சா? வீர 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 வன்னியர் வீரன். ஆமா, வன்னியர்னா வீரம் தான், நானும் வன்னியன் தான். ஆமா, நான் உன் பேச்சு வரேன், குடியாத்துக்கு போன வன்னியன் தான், வீர வன்னியன் தான் ஒத்துக்கிறேன். அதை விட நான் திமுக காரன் சொல்றதுலாம் எனக்கு பெருமை. இருந்தாலும் உங்களை குறித்து பேசும்போது நான் என் அடையாளம் படுத்திக்கிறோம். வன்னியர்னா வீரம் தான் ஒத்துக்கிறேன், வன்னியனா வீரம் தான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. அந்த வீரமான வன்னியனுக்கெல்லாம் நான் தலைவன்ற அன்புமணி. அந்த வீரம் அவங்ககிட்ட இல்ல. ஏன் அமலாக்கத்துறை ரைடுக்கும் திகார் ஜெயிலுக்கும் பயந்துக்குன்னு நான் செத்து போயிடுவேன், எனக்கு கொல்லி வச்சிருவு, எனக்கு கொல்லி வையின்னு, அப்ப நீ வீரனா, அப்ப நீ கோலதானே அன்புமணி? அப்புறம் ஏயா சமூக இளைஞர்களை நீ தவறான வழியில கொண்டு போய் வெறி வேணும், வெறி வரணும், வெறி வரணும், வெறி வரணும், அந்த வெறி உங்ககிட்ட எது? அதுதான் நேற்று உங்க அப்பா ஒண்ணு வச்சு செஞ்சார். இதெல்லாம் நாங்க எதுவும் பேசல, அதுதான் உங்க அப்பா நேற்று ஒண்ணு வச்சு செஞ்சார். அவர் பேசுறாரு. அந்த கட்சியுடைய எதிர்காலம், அந்த கட்சி மேட்டம் நமக்கு தேவையில்லை. பொது வேலையில வந்தனாலதான் 4 பேர் என்கிட்ட காலில இருந்து எல்லாரும் என்கிட்ட தான் கேட்டுக்கிறாங்க. நான் ஒண்ணு மட்டும் இந்த பதிவில் அப்பாய் வன்னிய சமூக இளைஞர்களுக்கு சொல்றேன், அன்புமணி நம்பி பின்னால போகாதீங்க. He is not a good leader. First of all, he is not a leader. Even he is not a capable person for cadre also. ஒரு தொண்டனாக இருப்பதற்கும் தகுதி இல்லாதவர் அன்புமணி. அவங்க அப்பாவே சொல்றாரு, அன்புமணி நம்பி பின்னால போகாதீங்க, எதிர்காலம் இருக்காது. அப்படி வன்னிய சமூகத்தினுடைய மரியாதைக்குரிய வன்னிய சமூகத்தின் இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னா, நாளைய தமிழகம், நாளைய முதல்வர், அன்பகத்தின் மன்னன், அறிவாலயத்தின் இளவரசன், வாலிப கலைஞர், திராவிட இயக்கத்தின் 2ஆம் கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு வலிமைமிக்க தலைவர் இருக்கிறார். அவரோடு வாருங்கள். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உங்களோடு தோல் மீது தோல் போட்டு உங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலிலும் எதிர்காலத்தில் எது வேண்டுமானாலும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் செய்வார். அண்ணன் உதயநிதியை நம்பி திமுக இளைஞரணிக்கு வாருங்கள். அன்புமணிக்கு பின்னால் சென்றால் வழக்குகள் வாங்காதீங்க, ஜெயிலுக்கு போயிடாதீங்கன்னு அன்புமணி சொல்றா. அப்படி இல்ல, உங்களோட வழக்குகளை வாங்க வைப்பாரு, ஜெயிலுக்கு போக வைப்பாரு. அவரும் அவன் குடும்பமும்
நல்ல சுகமா கோடிக்கணக்குல அவங்க புரண்டின்னு நல்லா இருப்பாங்க. அது அவங்க அப்பாவே நேற்று சொல்லிட்டார். தலைமைக்கான பண்பு அன்புமணி கிட்ட இல்ல. அன்புமணி ஒரு பொய் தான் பேசுவாரு. அன்புமணி ஒரு துரோகி, என்னையும் அவங்க அம்மாவையும் அடிக்க வந்தவர் தான் அன்புமணின்னு அவங்க அப்பா திரு டாக்டர் ராமதாஸே சொல்லிட்டார். இது வன்னிய சமூகத்துடைய இளைஞர்கள் யோசிக்க வேண்டும் என்பதை இந்த நேர்காணலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு கேள்வி சார். இதுல இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலையும் அவர் பிஜேபி கூட்டணியை விரும்புறதுக்கு காரணம், இப்ப ஜூலை மாசம் இந்த மேலவை உறுப்பினர் இது வரும் சார். அவருடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய அவருடைய பதவி காலாவதி ஆகும், மேலவை உறுப்பினர் பதவி. அதுக்கப்புறம் பிஜேபியினுடைய தயவு இருந்தாதான் நமக்கு மறுபடியும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நம்ம ஆக முடியும், மேலவை உறுப்பினராக ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் இந்த கூட்டணி விஷயத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க சார். அதெல்லாம் செகண்ட் பார்ட். நீங்க சொல்ற ராஜ்யசபா எம்பி என்ன சொல்றதுங்க, இல்ல எதிர்காலத்துல எம்பி, அதெல்லாம் செகண்ட் பார்ட். ஜெயிலு அதுதான் முக்கியமான காரணம். அதுதான் முக்கியமான காரணம். அன்புமணி ஒண்ணு பார்க்காத பார்லிமெண்ட் இல்ல, அன்புமணி பார்க்காத ராஜ்யசபா இல்ல, அன்புமணி பார்க்காத மந்திரி பதவி இல்ல, புரியுதுங்களா? அதெல்லாம் முக்கியம் இல்ல. அது ஏதோ இப்ப பிஜேபி காரன் கேட்டுக்கிறான்னு கேள்விப்பட்டேன் அண்ணாமலைக்கு. அது ஒண்ணு ஓடி நிக்குது காலையில இருந்து. அண்ணாமலை ராஜ்யசபா எம்பி ஆக்கிறதுக்கு ஏடிஎம்பி இவங்கள்ட்ட 4 எம்பி தான் இருக்குது பிஜேபி கிட்ட. அதனால தமிழ்நாட்டுல இருந்து அண்ணாமலை எம்பி ஆக்கிடலாம். அவங்க நினைச்சா எங்கன்னா இந்தியாவில் எங்கன்னா ஆக்கிட்டு போலாம், கர்நாடகால எங்கேயும் ஆக்கிட்டு போலாம். அது ஏதோ எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசினுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க போர்ஸ் பண்ணி கேட்டா எடப்பாடி பழனிசாமி கொடுத்தான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு லேபர், அன்புமணி ரொம்ப மோசமான லேபர், கொஞ்சம் கௌரவமான லேபர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கிறாங்க. அதெல்லாம் காரணம் கிடையாது சார் பிஜேபி கூட்டணி ஆடுறதுக்கு. அந்த மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டு பண்ணதுல அவங்க பண்ண அந்த வழக்கு, அந்த ஒரு வழக்கு தாங்க எம்பி என்னைக்குன்னா ஆயின் போலாம். அந்த ஒரு வழக்கு, அந்த வழக்கை தூசி தட்டி தூக்கி உள்ள போட்டானா அன்புமணினால வெளியே வர முடியாது. அதனால அந்த ஜெயில அதெல்லாம் அந்த அனுபவிக்க முடியாது. ஏன்னா பார்ன் இன் கோல்ட் ஸ்பூன் அன்புமணி. அன்புமணி பார்ன் இன் கோல்ட் ஸ்பூன், சொகுசான வாழ்க்கையில வாழக்கூடிய ஒருவர். அந்த தலையில இருக்கிற முடி வச்சிருக்காருல, தலையில முடி, அது அவங்க பர்சனல் விஷயம் சொல்ல வர. பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி யூரோப்ல போய் செட் பண்ண வந்தார். பல லட்சம் ரூபாய், பல லட்சம் அந்த முடி செட் பண்ண வரதுக்கு யூரோப்ல போய் பல லட்சம் செலவு பண்ணி செட் பண்ண வந்தார். சோ அவர் ஒரு சொகுசான வாழ்க்கை வாழக்கூடியவர். எல்லா எல்லா துன்பங்களையும் கடந்துதான் இன்னைக்கு தலைவர் தளபதி இந்த இடத்துல இருக்கார். எல்லா துன்பங்களையும் கடந்து அடி என்ன செம்ம அடி விழுந்துச்சு மிசால எங்க தலைவர் தளபதிக்கு. சும்மா இல்லைங்க, ஒரு குஷ்ரோகி தங்க இந்த ரூம் கொடுத்தாங்க தலைவர் தளபதிக்கு. அவன் செத்துக்கிட்டான். அவன் தொற்று போட்ட ரத்தக்கரை, அந்த ரத்தக்கரை எப்படி இருக்கும் குஷ்ரோகி தங்க இடம், அந்த இடம் கொடுத்து அவன் பயன்படுத்தின அந்த தட்டி அந்த தட்டு அதான் கொடுத்தான். சாப்பாடு போட்டுடுவான், அது அழுகி போயிருக்கு, அதுல மண்ணு கலந்துருவான், அடிப்பான். இவ்வளவு கொடுமைகளுக்கெல்லாம் பார்த்துதான் இந்த இடத்துக்கு வந்துக்கிறார். இதெல்லாம் அன்புமணினால பார்க்க முடியுமா? அன்புமணினால முடியாது. எனவே ஜெயிலுக்கு பயந்துதான், அந்த வழக்குக்கு பயந்துதான் அன்புமணி பிஜேபி கூட்டணி ஆண்டது தவிர ராஜ்யசபா எம்பி எல்லாம் அது செகண்ட் பார்ட். ராஜ்யசபா எம்பி என்றது அது செகண்ட் பார்ட். அதெல்லாம் இல்லை. மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டு செய்ததிலே பல ஆயிரம் கோடி ஊழல் செய்திருக்கிறார் அன்புமணி. அந்த வழக்கு சிபிஐல இருக்கிறது. அந்த வழக்கு விசாரணை அமலாக்கத்துறை ரைடுக்கு விசாரணைன்னு சொல்லி விசாரணை கைதியா 1 வருஷம் இல்ல 1.5 வருஷம் கூட ஜெயில வைக்கலாம். ஒண்ணுமே இல்லாம சும்மா அண்ணன் செந்தில் பாலாஜி ஜெயில வச்சிருந்தாங்களே. ஏன் அண்ணன் நான் ராசா 2G கேஸ்ல அவர் கேஸே இல்ல, நான் பையிலே வாங்க மாட்டேன் போனா ஜெயில இருந்தார். நீ உனக்கு ஜெயிலுக்கு பயந்துக்கு நீ பிஜேபியோட கூட்டணி போற, பிஜேபியோட கூட்டணி நான் செத்துருவேன், எனக்கு கொல்லி வச்சிருன்ற. ஆனா நான் ராசா அது ஒரு பொய்யான வழக்கு, அது ஜோடிக்கப்பட்ட வழக்கு தான். 1 வருஷம் உள்ள இருந்தார், பயில் கட்டுதான். நான் 3 மாசம் வெளியே வந்திருக்கோம், நான் பயிலே கேட்க மாட்டேன் போடா, நான் குற்றம் மட்டும் நிரூபிச்சுட்டு வெளியே வரேன்னாரு. அப்படிதான் வந்தாரு. அதனால் அன்புமணி ஊழல் செய்திருக்கிறார். மருத்துவர்களை ஒதுக்கீட்டு செய்ததிலே அந்த வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கிலே நீ எங்களோடு கூட்டணியில் என்றால் உன்னை கைது செய்து உள்ளே தள்ளுவேன் என்று பிஜேபியினுடைய மிரட்டல். அந்த மிரட்டலுக்கு தான் ஒரு பிஜேபி கூட்டணி போறாரு. நீங்க சொல்ற இது 2வது விஷயம் தான். முதல் விஷயம் ஊழல் செய்திருக்கிறார் அன்புமணி, கைதுக்கு பயந்து பிஜேபி கூட்டணி. அதனாலதான் காலை பிடிச்சிக்கிறாரு. பிஜேபி கூட போயிடலாம், இல்லைன்னா எனக்கு கொல்லி வச்சிருப்பான்னு சொல்றாங்க. அதனே தங்க அப்பா ஓப்பன்ல போட்டு உடச்சிட்டாரு. உங்களுடைய அருமையான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த நேரலை பேட்டியை தந்ததற்கு தமிழ் குரல் சார்பாக நன்றியை தெரிவித்து